தோசை மாவு தீந்துருச்சுன்னா கவலையப்படாதீங்க. 1 கப்பு பயறு, 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு உளுந்து, 3ஐயும் சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு தோசை ஊற்றினா அட்டகாசமான சத்தான சுவையான டேஸ்டான தோசை ரெடி. பாருங்கள், இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த பயறு ஊற வச்சதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் 3 பல் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். குறகுறப்பாக அரைச்சோம்னா டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றிட்டோம்னா அட்டகாசமான தோசை ரெடி. இதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக தோசை வந்திருக்குன்ட்டு, சத்தானது. குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி கொடுத்தா ரொம்ப சத்து. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சுருக்கேன். இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.